பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஆண்டவர் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வசனங்களை கர்த்தர் பேசி இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கும்போது, உன்னை நடத்துவேன், உன் கூட இருப்பேன், நீ புறப்பட்டு போ, சகலவற்றையும் சுதந்தரித்து கொள்வாய் என்று கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஆனால் நாம் செய்கிற காரியம் என்ன? முன்பாக இருக்கிறதான சில பிரச்சனைகளை பார்த்து, முன்பாய் இருக்கிற சில தடைகளை பார்த்து, முன்பாய் இருக்கிற சில போராட்டங்களை பார்த்து நாம் என்ன செய்கிறோம்னா, புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரை, நான் என்ன செய்கிறது? அப்படியே ஜெபத்தில் நம்ம வாயில் வரதெல்லாம் போட்டு அலப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மோசே, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? என்கிட்ட முறையிடுகிறது என்ன? நான் ஏற்கனவே உனக்கு கோலை கொடுத்துட்டேன், உனக்கு நான் வார்த்தையை கொடுத்துட்டேன், உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டேன், உன்னை நான் நடத்துவேன்னு சொல்லிட்டேன். நீ இன்னும் தயங்கி கொண்டு இருப்பது என்ன? புறப்பட்டு போங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உண்டு, கர்த்தர் பேசின வார்த்தைகள் உண்டு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஸ்டாக்னெண்ட்டாக ஒரு இடத்துல நின்றாத. கெட்டுப்போன தண்ணி எப்படி உண்டாகும்னா, தேங்கி நிற்கிற தண்ணியாக மாறிடாதீங்க. பரவி பாகிற ஆற்றை போல போய்கிட்டே இருங்க. மச்சங்கள் பிழைக்கும்படி செய்வார், சகல ஜீவராசிகள் உண்டாகும்படி செய்வார். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்கிட்ட முறையிடுகிறது என்னப்பா? உனக்கு நான் வார்த்தையை கொடுத்துட்டேன், உனக்கு நான் வரங்களை கொடுத்துட்டேன், உனக்கு தாளந்துகளை கொடுத்துட்டேன், உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டேன், வரங்களை கொடுத்துட்டேன், தாளந்துகளை கொடுத்துட்டேன். நீ இன்னும் ஏன் தயங்கி நிற்பதற்கு என்ன காரணம்? நீ இன்னும் காத்திருப்பதற்கு காரணம் என்ன? புறப்பட்டு போங்கள். தயங்கி நிற்காதீங்க. உங்கள் வேலைகளில் தயங்கி நிற்காதீங்க. உங்களுக்கு எதிரிட்டு இருக்கிற சில காரியங்களில் தயங்கி நிற்காதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் தயங்கி நிற்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற பலத்தை கொண்டு நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். அதை உங்களுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். தேவன் உங்களோடு இருந்து வழி நடத்துகிறதை கர்த்தர் காணும்படி செய்வார். இன்று கர்த்தர் உங்களோடு இருந்து செய்கிற ரட்சிப்பை காணும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். ஆகையால் தேவ ஜனமே, சோர்ந்து போகாதீங்க, முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தேவ பிள்ளையே, நீ என்னோடு கூட நின்று முறையிடுகிறது என்ன? சூழ்நிலைகளை பார்த்து நீ புலம்புகிறது என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னீரே. அவர்கள் தங்கள் காரியங்களை எடுப்பித்து கட்டுவதற்கும் செயல்படுவதற்கும் உதவி செய்வீராக. பாதைகளை திறப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த தேவ பிள்ளையே, அவர்களை பார்த்து கேட்குறாரு, என்கிட்ட முறையிடுகிறது என்ன? உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டேன், தாளந்தை கொடுத்துட்டேன், வரங்களை கொடுத்துட்டேன், நன்மையை கொடுத்துட்டேன். நீ புறப்பட்டு போ, கால் எடுத்து வை. உனக்கு முன்பான பாதைகளை நான் உனக்காக திறக்க பண்ணுவேன். God bless you.